Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see the 7th lesson, magnetism. Come, let's see this in detail. First thing is we are going to see what is magnets. So magnet na stone, metals இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸால கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் வந்து மேக்னெட். அண்ட் இந்த மேக்னெட்க்கு அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எதுக்கெல்லாம் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படி அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டினா முதல்ல என்னென்னா அதை நோக்கி இழுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ அது எதுக்கெல்லாம் இருக்குன்னா மெட்டல்ஸ் லைக் அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், மேக்னெட் கிட்ட வச்சா அது மேக்னெட் கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகி வரும், அதை நோக்கி வரும். அண்ட் இந்த மேக்னெட் பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னெட்டிசம் அப்படின்றாங்க. அண்ட் இந்த மேக்னெட் முதல்ல எந்த ரீஜியனில், அதாவது எர்த்தில் எந்த ரீஜியனில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மெக்னீஷியா அப்படின்ற ஏஷியா மைனர் ரீஜியனில் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சைனீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 200 BCக்கு முன்னாடியே இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் மேக்னெட்ஸ் வந்து இந்த ஷிப்பில் போகிறவங்க, ஸோ ஷிப்பில் போகிறப்போ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றாங்க. அண்ட் நம்ம இப்போ நவடேஸ் நம்ம நிறைய ஒரு அப்ளையன்சஸ்லலாம் வந்து மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குது, அதோட யூசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்ஸ். So we have classified the magnet into two types. They are natural magnet and artificial magnet. Now natural magnet, ஏன் அதுக்கு நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா நம்மளோட பூமியில் இயற்கையாகவே வந்து சில பொருட்கள் மேக்னெட் வந்து உருவாகியிருக்கும் இயற்கையாகவே. அதெல்லாம் வந்து அந்த மேக்னெட்டெல்லாம் வந்து நேச்சுரல் மேக்னெட் அப்படின்றாங்க. அண்ட் தே ஆர் பர்மனெண்ட் மேக்னெட் அப்படின்னா என்னென்னா எந்த காலத்துலேயும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து லூஸ் பண்ணாது. அந்த மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அது அப்படியே தான் இருக்கும். அது எத்தனை காலம் வந்து போனாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கும். அண்ட் இது வந்து இந்த மேக்னெட்டோட அதாவது என்னென்னா மூலப்பொருள், அது வந்து மேக்னடைட் அப்படின்றாங்க. அதாவது இதுலேருந்து தான் வந்து மேக்னெட்டை வந்து பிரிச்செடுக்கிறாங்க. ஸோ அந்த பியோர் மேக்னெட், அதாவது அந்த மூலப்பொருள் இருக்கிற பேர் வந்து மேக்னடைட் அப்படின்றாங்க. அண்ட் இட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட். And materials like iron sulfide, ferrite and columbiabite are also natural magnets அப்படின்றாங்க. ஸோ some of the materialஸும் natural magnets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னாலே என்னென்னா நம்ம உருவாக்கின மேக்னெட் அப்படி தான், அதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்றாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேன்மேட் மேக்னெட். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னா வந்து லேபரட்டரி இல்லைன்னா ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம உருவாக்குனதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேன்மேட் மேக்னெட்ஸ். அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் தேன் தி நேச்சுரல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்டே வந்து இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங், பட் இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்துருப்போம், ஒரு பெரிய ஒரு காரையே வந்து தூக்குற அளவுக்குலாம் வந்து நம்ம மேக்னெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் தி நேச்சுரல் மேக்னெட். அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் கேன் பி இன் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். அதாவது நேச்சுரல் மேக்னெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேப்பே இருக்காது, அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும். ஸோ கல்லுக்கு வந்து ஷேப் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு ஒரு டெஃபினட் ஷேப், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஷேப் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ என்னென்ன ஷேப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட். ஸோ இங்கே வந்து பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தே ஹேவ் பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட், தென் டிஸ்க் டைப்பில் இருக்குது, சிலிண்டர் மேக்னெட் இருக்குது, ரிங் டைப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை உருவாக்கியிருக்காங்க. தென் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்லாம் நம்ம செய்யலாம். என்னென்ன மெட்டீரியல்? அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல் அண்ட் மச் மோர் மெட்டீரியல்ஸ். அண்ட் அலாய் ஆஃப் தி மெட்டல்ஸ் நியோடீனியம் and samarium are also used to make artificial magnets.
Next one is the difference between the natural magnet and the artificial magnet. They have listed some of the points, and the first point is these are found in natural and have irregular shapes and dimensions. So natural magnet வந்து சொன்ன மாதிரி இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்குது. அந்த இயற்கையாக கிடைச்சத மேக்னெட்டில் வந்து ஒரு ஷேப் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், அதுக்கு டைமென்ஷனும் இருக்காது. பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தயாரிக்கிறது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. இவ்வளோ அளவு இருக்கணும், இதுக்கு மேலே வந்து இவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்ற டைமென்ஷன்ஸ் இருக்குது. And natural magnetல the strength of natural magnet is well determined and difficult to change. அதாவது அது இயற்கையாக உருவானது இல்லையா, அதனால ஏற்கனவே வந்து அதுக்கு மேக்னெட்டிக் பவர் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு வந்து டிட்டர்மைன் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை மேக்னெட்டிக் பவர் வந்து அந்த மெட்டீரியலுக்கு நம்ம கொடுக்கலாம். தென் நேச்சுரல் மேக்னெட்டில் தீஸ் ஆர் லாங் லாஸ்டிங் மேக்னெட்ஸ். அதாவது எத்தனை காலம் போனாலும் அதோட மேக்னெட்டிக் பவரை வந்து அது இழக்கவே இழக்காது, அதோட பவர் அப்படியே தான் இருக்கும். பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் வந்து ஒரு டைம் பீரியட் வரைக்கும், அந்த டைம் பீரியடை தாண்டினா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து மேபி அது வந்து குறையலாம், இல்லைனா வந்து முழுசாக வந்து அது அந்த மேக்னெட்டிக் பவரே இல்லாமல் இருக்கலாம். தென் நேச்சுரல் மேக்னெட் ஹாவ் லெஸ் யூசேஜ். ஸோ நேச்சுரல் மேக்னெட் வந்து நம்ம உபயோகிக்க வந்து ரொம்ப கம்மியான யூசஸ் தான் இருக்குது. பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் வந்து நம்ம இப்போ பார்க்க போனால் ஒரு ட்ரெயின் முதற்கொண்டு இந்த மேக்னெட்டில் தான் வந்து செயல்படுது. அதாவது இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் ரன் ஆகுது. ஸோ இதனால ரொம்ப ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசேஜ் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுக்கு இருக்குது. Next one we are going to see the magnetic properties. So magnetic properties என்னென்ன, மேக்னெட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, என்ன பண்ணும், ஏதாவது ஒரு மெட்டலை தன்னை நோக்கி ஈர்க்கும் இல்லையா, அதுதான் வந்து அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெட்டல்ஸ் லைக் அயன், கோபால்ட் அண்ட் நிக்கல் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி மேக்னெட். ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளியராக அனலைஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேக்னெட் எடுத்திருக்காங்க. அந்த மேக்னெட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இரும்பு துகள்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து போடுறாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அந்த இரும்பு துகள்கள்லாம் என்ன ஆகும்னா மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும், அதாவது மேக்னெட்டோட வந்து ஒட்டிக்கும். இதில் நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிங்கன்னா மேக்னெட்டோட எந்த இடத்துல வந்து நிறைய அந்த மேக்னெட் அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட அந்த எண்டுனா அந்த கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டிக்குது. ஒட்டுறதுனால என்ன ஆகுது, அந்த இடம் வந்து அந்த எண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக மேக்னெட்டில் போல்ஸில் தான் அதிகமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு 2 போல் இருக்குது, ஒன்று வந்து நார்த் போல், இன்னொன்று வந்து சவுத் போல். ஓகேவா? ஸோ எப்போவுமே மேக்னெட் வந்து இந்த 2 போலோட தான் இருக்கும். இப்போது ஒரு சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிருக்காங்க. அந்த பார் மேக்னெட்டில் அது எத்தனை வாட்டி உடைச்சாலுமே அது வந்து என்ன ஆகுது, 2 எண்ட்ஸாக மாறுது. 2 எண்டு தான் இருக்கும். அந்த 2 எண்டில் ஒரு எண்டு வந்து சவுத் போல், இன்னொரு எண்டு வந்து நார்த் போல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது, தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு ஆப்போசிட்டானது, தன்னை நோக்கி இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து தள்ளக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்னெட்டை வந்து கயிறில் ஃப்ரீயாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு மேக்னெட்டை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து கிட்ட எடுத்துகிட்டு போகிறப்போ, அதாவது இங்கே ரெட் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னா ஒரு 2 போல் வந்து அதை சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். இப்போது 2 கலர் இருக்கிற அந்த போல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சேம் போல்ஸ். அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன ஆகுது, தூரம் விலகி போகுது. என்ன ஆகுதுன்னா இங்கே ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சேம் போல் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னா சவுத் போல் அப்படின்னு 2 மேக்னெட்டை கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னா அது ஒட்டாது. நார்த் போல் சவுத் போல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் 2 மேக்னெட் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டிஃப்ரெண்ட் போல் அட்ராக்ட் ஈச் அதர் அண்ட் சேம் போல் ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? நார்த் போல்னா என்ன ஆகும், அது கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ரிப்பல் ஆகும், அதாவது தள்ளும், ஒட்டாது, தள்ளும். அதே மாதிரி நார்த் போல் சவுத் போல்னு எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு ஒட்டும் அப்படின்றாங்க.
And next one is we are going to see the directive property. Directive propertyனா டைரக்ஷனாக நம்மளுக்கு சொல்கிற ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்மளுக்கு டைரக்ஷன் சொல்லுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கயிறில் அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை கட்டி ஃப்ரீயாக தொங்க விட்டுருக்காங்க. அதை தொங்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அதை ஷேக் பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி விடணும். அது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நல்ல வேகமாக ரொட்டேட் ஆகும், அப்புறம் கொஞ்சம் ரொட்டேட் ஆகும், அப்புறம் ஃபைனலாக ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும். அது என்ன பொசிஷன்னா ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரெக்ஷனில் வந்து நிற்கும். அதாவது நம்ம எர்த்தோட நார்த் சவுத் டைரெக்ஷனில் வந்து நிற்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், நம்ம வந்து இந்த காம்பஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த காம்பஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் நீடிலால் உருவானது. அது என்ன பண்ணுன்னா டைரக்ஷனை காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து ஜெனரலாக மேக்னெட் பார்த்தோன்னா மேக்னெட் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம பார்க்கலாம். எப்படின்னா சேம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கிறோம், பார் மேக்னெட் சுற்றி நம்ம வந்து அயன் ஃபில்லிங் போடுறோம், ஒரு ஜென்டலாக டேப் பண்ணுறோம். அப்படின்னா வந்து கொஞ்சம் தட்டினோன்னு என்ன ஆகுது, இந்த அயன் ஃபில்லிங்னா வந்து ஒரு ஷேப் மாதிரி வந்து, அதாவது போல்ஸில் நிறைய வந்து ஒட்டிக்கிட்டு அது ஒரு ஷேப் மாதிரி வந்து ஃபில் ஆகுது. அங்கே பாருங்கள், அதுதான் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற மாதிரியே வந்து அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு இன்விசிபிள் ஒரு ரேஸ் மாதிரி இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றாங்க. And the magnetic field is defined as the space around a magnet in which its magnetic effect or influence is observed. So magnetic field என்னது, அந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறது தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்லா இல்லைன்னா காஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டால் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். A white sheet of paper is fastened on the drawing board using the board pins or sellotape. அப்படின்னா என்னென்னா ஒரு ஒயிட் ஷீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு போர்டு மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு செல்லோடேப் வச்சோ இல்லைனா பின் வச்சோ அது வந்து போட்டிருக்காங்க. A small plotting compass needle is placed near the edge of the paper and the board is rotated until the edge of the paper is parallel to the magnetic needle. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடலில் வந்து ஒரு எட்ஜில் வச்சுட்டு அந்த போர்டை வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. எது வரைக்கும்னா அந்த மேக்னெட்டிக் நீடல் வந்து அந்த மேக்னெட்டுக்கு பேரலாக வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அதை வைக்கிறாங்க. அண்ட் the compass needle is then placed at the center of the paper and the end of the needle, that is the new position of the north and south pole are marked when the needle comes to rest. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, மிடில் வச்சுட்டும் அந்த நீடில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த நார்த் சவுத் போல் வர வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு பொசிஷனையும் மார்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயிண்ட் அண்ட் a straight line is observed. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு நீடலில் வந்து ஒரு எண்ட்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே போனோம்னா அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும். அந்த பொசிஷனெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே போகணும். அப்படி மார்க் பண்ணிகிட்டே போகும்போது வில் கெட் தி லைன் விச் ரெப்ரசன்ட் தி மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த லைனை தான் நம்ம வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டினல் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஆர் ட்ரான் நியர் தி கார்னர் ஆஃப் தி பேப்பர். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க எல்லா டைரக்ஷனுமே தே ஆர் பிளாட்டிங். The bar magnet is placed on the line at the center of the paper with its north pole facing the geographic north. ஸோ பார் மேக்னெட் இருக்கு இல்லையா, அந்த பார் மேக்னெட் வந்து ஒரு பேப்பரோட சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்னா அது வந்து ஜியோகிராஃபிக் நார்த் போலை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. The outline of the bar magnet is drawn. The plotting compass is placed near the north pole of the bar magnet and the end of the needle is marked. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லாஸ்ட் ஒரு எண்டில் வச்சுக்கிட்டு நார்த் போலில் வச்சுக்கிட்டு அப்போது அங்கே காம்பஸ் வைக்கிறாங்க, அங்கே ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறாங்க. And the end of the needle is marked. Now the compass is moved to a new position. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற
அந்த என்ன பொசிஷன் இருக்கோ அதை திருப்பியும் மார்க் பண்ணுறாங்க. In this way, it is proceed step by step till the compass is placed near the south pole. ஸோ நார்த் போல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத் போல் போகிற வரைக்கும் அந்த காம்பஸோட பிளேஸ்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிகிட்டே போகிறாங்க. Deflecting points are marked. A curved line is drawn by joining the plotted point. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிகிட்டே போகிறாங்க. A curved line is then drawn by joining the plotted points marked around the magnet. This represents the magnetic line of force. ஸோ இதை வந்து எப்படி வந்து அந்த அயன் ஃபில்லிங் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபீல்டு தனித்தனி ஒரு லைன் மாதிரி நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஷோஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. Then we are going to see about the magnetic field, sorry, magnetic material. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து எந்தெந்த மெட்டீரியலால் வந்து மேக்னெட் உருவாகுது, ஏன் அதை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் விச் ஆர் அட்ராக்டட் பை மேக்னெட்ஸ் ஆர் கால்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம மேக்னெட்டை வந்து எதெல்லாம் வந்து எந்த மெட்டீரியல்லாம் மேக்னெட்டை நோக்கி வந்து இழுக்கப்படுதோ அதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல். அண்ட் எதெல்லாம் வந்து இழுக்கப்படலையோ அது வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். These can be magnetized to create permanent magnet. ஸோ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பர்மனன்ட் மேக்னெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அண்ட் ஹார்ட் மெட்டீரியல்னு இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் சாஃப்ட் மெட்டீரியல்னால் என்னென்னா, அதை ஈஸியாக நம்ம வந்து மேக்னெட்டைஸ் பண்ணிடலாம். அப்படின்னா என்னென்னா, நம்ம கொஞ்சம் பவர் கொடுத்து நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக மாற்றிடலாம். அண்ட் ஹார்ட் மேக்னெட் இருக்கு இல்லையா, ஹார்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணால் அதையும் மாற்றலாம். பட் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து அந்த மெட்டீரியல் மேலே உபயோகித்தா தான் அது வந்து ஒரு மேக்னெட்டாக மாற்ற முடியும். அண்ட் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வச்சு, அதாவது மேக்னெட்டிக் பிஹேவியர் வச்சு they are classifying the magnet into diamagnetic material, paramagnetic material and ferromagnetic material. ஸோ இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அது இயல்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். when suspended in an external uniform magnetic field, they will align themselves perpendicular to the direction of the magnetic field. ஸோ இந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம இது மாதிரி ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணோம்னா it gives a direction which is perpendicular to the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. They have a tendency to move away from the strong part to the weak part when suspended in a non-uniform magnetic field. Non-uniform magnetic fieldனா இப்போ வந்து ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம வந்து வச்சோன்னா அது எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ராங் பார்ட்லேருந்து வீக் பார்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்றாங்க. they get magnetized in a direction opposite to the magnetic field. நம்ம perpendicular சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. they are in the opposite direction to the magnetic field. so example of diamagneticனா என்னென்னா, bismuth, copper, mercury, gold, water, alcohol, air and hydrogen. These are the diamagnetic material. And magnetic character of this substance is not affected by the external temperature. அப்படின்னா சுற்றுப்புறத்தில் இருக்கிற வந்து டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேக்னெட் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். when suspended in an external uniform magnetic field, they will align themselves parallel to the direction of magnetic field. ஸோ இந்த மெட்டீரியலை வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இதுவே வந்து அலைன் ஆகிக்கும். அதாவது அது வந்து இப்போ சுற்றி விடுறோன்னா அது வந்து ரெஸ்ட்டாக இருக்கிறது எங்கே இருக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அதோட டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் they have a tendency to move from weaker part to stronger part when it is suspended in the non-uniform magnetic field. Non-uniform magnetic fieldனா என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, இந்த மெட்டீரியல் வீக் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங் பார்ட், அதாவது வீக்கான இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மூவ் ஆகும். தென் they get magnetized in the direction of the field. ஸோ இது வந்து பேரலல் சொன்னோம் இல்லையா முதல்லையே, அதே மாதிரி இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்த டைரக்ஷனை நோக்கி தான் மேக்னெட்டைஸ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்
இந்த பேராமேக்னெட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் தான் பார்க்கலாம். அலுமினியம், பிளாட்டினம், chromium, oxygen, manganese, solution of salts of nickel and iron. Next one, magnetic character of the substance is affected by external temperature. அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியலை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து வைக்கிறப்போ இட் இஸ் parallel டு தி டைரக்ஷன் ஆஃப். ஸோ என்னது அந்த பேராமேக்னெட்டுக்கு மாதிரியே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இட் இஸ் இன் தி parallel டு தி டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா வீக் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங் பார்ட்டுக்கு மூவ் ஆகும், அதுவும் குயிக்காக மூவ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் தே கெட் ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷனை வச்சு தான் வந்து மேக்னடைஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல் அண்ட் அலாய்ஸ். அலாய்ஸ்னால் என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டலில் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணுறது தான் வந்து அலாய் சொல்லுவாங்க. And magnetic character of this substance is affected by the external temperature. So it is same as the paramagnet. So external temperature ஆல இந்த மெட்டீரியல் வந்து அஃபெக்ட் ஆகப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம், மேன்மேட் மேக்னெட்ஸ் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மேக்னெட் வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா அயன் இல்லைனா ஸ்டீல் அலாய்ஸை வச்சு உருவாக்கப்படுது. அண்ட் இந்த அலாயில் வந்து இல்லை இந்த மெட்டீரியலில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக நம்மளுக்கு மாற்றப்படும். அண்ட் depending on the ability of the retain their magnetic property, artificial magnet are classified into permanent magnet and temporary magnet. ஸோ இந்த மெட்டீரியலில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி மேக்னெட்டை வர வைக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லும்போது அதில் இருக்க அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பொறுத்து இது என்ன பண்ணுது. இங்கே வந்து 2 பேர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பர்மனன்ட் மேக்னெட், இன்னொன்று வந்து டெம்பரவரி மேக்னெட். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரவரி மேக்னெட் பார்க்கலாம். டெம்பரவரி மேக்னெட்னா என்னென்னா, இப்போ அந்த மெட்டீரியலுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணியோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து அந்த மெட்டீரியலை ஒரு மேக்னெட்டாக மாற்றுறோம். எந்த அளவு எவ்வளோ நேரம் அது மேக்னெட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ நேரம் கொடுத்துட்ருக்கோமோ அவ்வளோ நேரம் தான் அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக செயல்படும். அந்த நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது, அதாவது வெளிப்புறத்துலேருந்து கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லை எலக்ட்ரிசிட்டி வந்து கட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக செயல்படாது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெம்பரவரி மேக்னெட்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தீஸ் மேக்னெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் சாஃப்ட் அயன். ஸோ சாஃப்ட் அயனில் தான் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டை வந்து உருவாக்குறாங்க. அண்ட் எப்போ வந்து அந்த கரண்ட்டை வந்து இல்லைனா வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோமோ உடனே வந்து அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து அது விட்டுடும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்லாம் என்னென்னா எலக்ட்ரிக் பெல், கிரேன்ஸ், இதெல்லாம் வந்து டெம்பரரி மேக்னெட்டோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் we are going to see the permanent magnet. இதே மாதிரி தான் ஒரு மெட்டீரியலுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து செலுத்துகிறோம். அப்போ அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னா டெம்பரரி மேக்னெட் எப்படி வந்து கொடுத்துட்ருக்க வரைக்கும் தான் அது மேக்னெட்டாக செயல்படும். அது கொடுத்து முடித்த உடனே அது வந்து மேக்னெட்டாக செயல்படாது இல்லையா. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பர்மனெண்ட் மேக்னெட். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து அதுக்கு கொடுத்துட்ருக்கோம். கொடுத்துட்டு இருக்கும்போதும் அது மேக்னெட்டாக இருக்கும். அதை கொடுத்துருக்கிறத நிறுத்தினாலும் அது மேக்னெட்டாக செயல்படும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து பர்மனெண்ட் மேக்னெட். அண்ட் இந்த பர்மனெண்ட் மேக்னெட் வந்து என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அன் அலாய் ஆஃப் அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட். அண்ட் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ், ஸ்பீக்கர்ஸ், காம்பஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் வில் பி ரிமூவ்டு. அதாவது என்னென்னா எப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மெட்டீரியல்லேருந்து எடுக்கலாம், என்னென்னலாம் நடந்தால் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த மெட்டீரியல் வந்து லூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேசிங் த மேக்னெட் ஐடியல் ஃபார் அ லாங் டைம்.
அந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணாமையே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அது வந்து என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை போயிடும். அதில் கண்டினியூஸ் ஹேமரிங் ஆஃப் தி மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா அந்த மேக்னெட் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றியை வச்சு அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து மேக்னெட்டிக் பவர் போயிடும் அப்படின்றாங்க. ட்ராப்பிங் த மேக்னெட் ஃப்ரம் அ ஹைட், ஒரு பெரிய ஹைட்லேருந்து நம்ம வந்து தூக்கி போட்டனாலும் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிடும். அதை வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணோன்னா போயிடும். அண்ட் என்னென்னா ஒரு வேரியபிள் கரண்ட், ஒரு காயிலில் வந்து கரண்ட் வந்து போயிட்டுருக்கு, மாறி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மேக்னெட்டை வந்து அது கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து போயிடும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட். ஸோ இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னெட்னா அந்த மேக்னெட்டை வந்து ப்ராப்பராக பாதுகாத்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்தால் அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுலேருந்து போயிடும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் எர்த்ஸ் மேக்னெட்டிசம். எர்த் மேக்னெட்டிசம் அப்படின்னா எர்த்துக்குன்னு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படின்றாங்க. அந்த எர்த்து வந்து என்ன ஆகுதுன்னா அதுவும் ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் செயல்படுது அப்படின்றாங்க. இங்கே வந்து என்னென்னா த சவுத் போல் ஆஃப் தி இமேஜினரி மேக்னெட் இன்சைட் த எர்த் இஸ் லொக்கேட்டட் நியர் தி ஜியோகிராஃபிக் நார்த் போல். ஸோ என்னென்னா மேக்னெட்டோட இங்கே நான் வந்து அந்த டயக்ராமில் கொடுத்துருக்க பாருங்கள், சவுத் போலோட மேக்னெட்டோட சவுத் போல் எர்த்தோட நார்த் போலுக்கு கிட்ட இருக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ வந்து எர்த்து வந்து ஒரு பார் மேக்னெட், எர்த்துக்கும் வந்து ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்குது. அப்போது நம்ம வெளியே அந்த ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மேக்னெட் எதை நோக்கி இருக்கும், சவுத் போல் வந்து நார்த் போலை நோக்கி இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. என்னென்னா ஜியோகிராஃபிக் நார்த் போல் கிட்ட தான் மேக்னெட்டோட சவுத் போல் இருக்கும், அண்ட் ஜியோகிராஃபிக் சவுத் போல் கிட்ட மேக்னெட்டோட நார்த் போல் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இது வந்து என்ன தான் இந்த மேக்னெட் போல்ஸ், அதாவது மேக்னெட்டோட போல்ஸும் எர்த்தோட போல்ஸும் டைரெக்டாக வந்து ஒன்று கோயின்சைடாக இருக்காது, அதாவது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்காது. இது சம்வாட் 10 டிகிரி to 15 டிகிரி வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் எர்த்தோட மேக்னெட்டிசம்க்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சயின்டிஸ்ட்லாம் வந்து மேபி இது வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்ற என்னென்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மாசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இன் த எர்த், அதாவது நம்ம பூமியில் இருக்கிற அந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸால் உருவாயிருக்கலாம் அப்படின்றாங்க. ரேடியேஷன் ஃப்ரம் தி சன்லேருந்து வர ரேடியேஷன்னாலையும் இது காரணமாக இருக்கலாம், அண்ட் மூனோட ஆக்ஷன்னாலையும் இது காரணமாக இருக்கலாம். பட் இங்கே வந்து உண்மைன்னு நம்புகிற வந்து ஒரு கான்செப்ட் என்னென்னா எர்த்துக்குள்ளே வந்து அந்த மால்டன் ராக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நல்ல உருகுன நிலையில் இருக்கிற அந்த கோர் இருக்கு இல்லையா, அந்த கோர்னால தான் வந்து நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் இப்போ சொன்னது தான் வந்து இதுலேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நம்ம வந்து ஜியோகிராஃபிக் நார்த் போல், ஜியோகிராஃபிக் சவுத் போல் அப்படின்னா பூமியோட நார்த் போல், பூமியோட சவுத் போல், அண்ட் மேக்னெட்டிக் நார்த் போல், மேக்னெட்டிக் சவுத் போல்னு இருக்குது. இப்போ என்னென்னா அது வந்து ஜியோகிராஃபிக் நார்த் போலை நோக்கி தான் வந்து மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கும், அந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் யூசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கலாம். வி ஹேவ் டிஃப்ரெண்ட், அதாவது வாஸ்ட் யூசஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கலாம். In ancient times, the magnet in the form of direction sword were used by seamen to find the direction during the voyage. உங்களுக்கு தெரியும் நம்ம கப்பலில் போகிறவங்க வந்து they are using the magnet to find the direction, and nowadays they are using the magnet to generate electricity in dynamos. Those dynamosல வந்து they are using the magnet to generate the electricity, and electromagnets are used in day-to-day life. Then they are used in electric bells and electric motors, loudspeaker, microphone, and an extremely powerful electromagnet is used in the fast moving maglev train to remain floating above the track. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெயின்லலாம் வந்து மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெயின் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். they're using the magnetic field to float above the track, அதாவது அந்த ட்ராக்குக்கு மேலே வந்து அது அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ நார்மலாக பார்க்குறது வந்து அது ஓடுது இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. தென் இண்டஸ்ட்ரீஸ் magnet conveyor belts are used to sort out magnetic substance from scraps mixed with the non-magnet. magnetic substance or non-magnetic substance வந்து தனித்தனி பிரிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. and magnets are used in computer in a storage device
such as hard disk. So hard disk they are using the magnets, and in banks they are using to read the numbers. அந்த நம்ம வந்து கார்டில் இருக்கு இல்லையா, அந்த கார்டில் இருக்க நம்பர்ஸை ரீட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவரோட டிப்பில் மேக்னெட் இருக்கும், சின்ன மேக்னெட். எதுக்காகனா அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டி எடுத்தாலும் அது எங்கேயும் கீழே விழாமல் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட ஒட்டிட்டு வரும். அண்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸில் they are using for MRI. MRI ஓட full form magnetic resonance imaging. ஸோ இந்த MRI ஸ்கேன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கேன்லலாம் they are using the magnet to scan the internal organs. So with this video we have finished the magnetism lesson. A new lesson we'll be seeing in the next video. Thank you.